நம்ம ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும், தாவேக்காவை கூப்பிட்டா என்னன்ற ஒரு எண்ணம் பாஜகவில் இன்னும் இருக்கு. ஆக்சுவலாக கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னு அங்கே போய் சேர்ந்தாருன்னா இவருக்கு மைனாரிட்டி ஓட்டு ஒரு ஓட்டு கிடைக்காது, இவருக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேக்காவை கொண்டணும் பார்க்கறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனால் அது நடக்கிற காரியமாக தெரியல. ஏன்னா அவர் போனாருன்னா விஜயோடைய அரசியல் எடுத்த உடனே காலி ஆகிடும். அதிமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு, பாஜக விட்டு வெளில வந்து அவங்க நம்மள ஏதாவது பழி வாங்கிடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்கு. 29 வரையும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதிமுகவை கொஞ்ச நாள் சைட் லைன் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம பிடிக்கலாம்னு பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டுனா, அதிமுக சைட் லைன் ஆனாலும் அந்த இடத்துல தாவேக்கா வந்து உட்காந்துரும் போல இருக்கு. பாஜக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த எலெக்ஷன் வித்தியாசமான எலெக்ஷன். திமுக மேல வெறுப்பு இருந்தா அதிமுகவுக்கு முழுசா விழுந்த ஓட்டு தாவேக்காவுக்கு போட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கூட்டணின்றது இருந்துச்சு இல்லையா சார், காங்கிரஸ் இந்த பக்கம் வரும்ன்ற நம்பிக்கையில விஜய் அவர்கள் இருந்தாரு. ஆனா காங்கிரஸும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இவங்களை வச்சு அவங்க அதிக சீட்டு வாங்கி திமுக கூட ஐக்கியம் ஆயிட்டாங்க. இப்ப தாவேகா தலைவர் என்டிஏல சேர்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. என்டிஏவில் விஜயா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள். தாவேகாவை எப்படியாவது என்டிஏல சேர்த்துடணும்னு தமிழிசை போன்றவர்கள் அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க. ஐயா விஜய் அவர்களே, உங்களால் திமுகவை வெற்றி பெற முடியாது, நீங்கள் வழி தழுவி போய்விடுவீர்கள், நீங்கள் ரொம்ப சின்ன பையன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றது வேணால் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குன்றது உண்மை. அந்த 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 ரசிகர்கள் பொலிட்டிக்கலைஸ் ஆகாத இருக்காங்கன்றதான் இன்னொரு பாயிண்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ கூட்டணி பிரிஞ்சு கிடக்கு, திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது அதிமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. திமுக ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற பேச்சு ஒரு 4-5 நாளாக அது உறுதியாகிடுது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் சேர்ந்த பிறகு இன்னும் மேலும் உறுதியாகிடுது. ஆக்சுவலாக இவர் வேறு தினசரி ஏதோ ஒன்று சிஎம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் ஆதரவு கூட்டிகிட்டே இருக்குது. எதிர்க்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னும் ஒரு சீட் செட்டிங்கே இன்னும் சரியாக வரல. அவங்க அமித்ஷா கிட்ட போகிறாரு, பேசுகிறாரு, வராரு, இன்னும் பேசாமையே இருக்காங்க. கேட்டால் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஆரம்பிப்போன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன திட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியாது, நம்மளால் வந்து திமுகவை தோக்கடிக்க முடியாது, நம்ம ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும், தாவேக்காவை கூப்பிட்டா என்னன்ற ஒரு எண்ணம் பாஜகவில் இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக பாஜகவில் அவங்களுக்கு 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று, தாவேக்காவை கூப்பிட்டா திமுக அன்றைக்கி டஃப் ஃபைட் கொடுக்கலான்ற ஒரு விஷயம். இன்னொன்று, தாவேக்காவை கூப்பிட்டு தாவேக்கா அதிமுக பாஜக அப்படின்னா இப்போ தாவேக்காவுக்கு ஒரு 40 சீட் கொடுக்க வந்தால் மற்ற எல்லாருக்கும் கொடுத்தது போக அதிமுக வந்து 120-130 இடங்களில் தான் போட்டி போட முடியும். அப்படி போட்டி போட்டால் சப்போஸ் ஆட்சிக்கு வந்து அது கூட்டணி ஆட்சியாக போயிடும். அது கூட்டணி ஆட்சியாக வந்தால் பாஜகவுக்கு நல்லது தானே. அதனால் தாவேக்கா வந்தால் கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக உண்டு. அதனால் தாவேக்காவை சேர்க்க முடியுமான்னு அவங்களும் பல விதங்களில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க போல் இருக்கு. இவர் வந்து எடுத்த உடனே அங்கே போனால் இவருக்கு போயிடும். கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னு அங்கே போய் சேர்ந்தாருன்னா இவருக்கு மைனாரிட்டி ஓட்டு ஒரு ஓட்டு கிடைக்காது, இவருக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இவர் எடுத்த உடனே ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இவர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு பேச்சு ஒரு 2-3 நாளாகவே அடிபட்டு இருக்கு. என்னைக்கு காங்கிரஸ் மறுபடியும் போயிட்டு திமுக இணைஞ்சதோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு. எப்படியோ அமித்ஷா எப்படியாவது தாவேக்காவை கொண்டணும் பார்க்குறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனால் அது நடக்கிற காரியமாக தெரியல. அது ஏன்னா அவர் போனாருன்னா விஜயோடைய அரசியல் எடுத்த உடனே காலி ஆகிடும். ஆக்சுவலாக அது பாசிபிள் இருக்கா சார்? இப்போ என்டிஏ தலைமையில் அவர் வர வாய்ப்பு இல்லை, ஆனால் அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில் உள்ள இணைய வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி ஒரு விஷயம், பாஜக விட்டு அதிமுக வெளில வரணும்ல. அதிமுக என்ன நினைக்குது, பாஜக ரொம்ப அதிகமான இடங்கள் கேட்டு ப்ரெஷர் பண்ணால் அதை விட்டு ஓடி வந்துடலாமான்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஆனால் பாஜக என்ன நினைக்குது, இவங்களை விட்டுறக்கூடாது, நமக்கு இவங்களை விட்டால் நமக்கு ஆள் கிடையாது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து பார்க்கலாம், அதிகமாக கிடைக்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம், அதிமுகவோடய இருக்கலாம். அதிமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த நேரத்தில் பாஜக விட்டு போனால் பாஜக சும்மா இருக்காதுல்ல. அவங்க தோழமை கட்சிகள் இடி சிபிஐ விட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது. அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதிமுகவுக்கு பாஜக விட்டு வெளில வந்து அவங்க நம்மள ஏதாவது பழி வாங்கிடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்குது. 29 வரையும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள பகிச்சிக்க முடியாது இவங்களால. அதனால் அவங்க இவர் யோசிக்கிறார், பாஜக விட்டு வெளியில் வந்து தாவேக்காவோட போனால் தாவேக்கா அதிமுக ரெண்டுத்தையும் வந்து அவங்க பழி வாங்கிடுவாங்க. யார், பாஜக ஏதோ ஒரு கட்டத்தில் இடி சிபிஐ மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க, இன்கம் டேக்ஸ் மூலமாக பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க. அதனால் யோசிக்கிறார், எடப்பாடி யோசிக்கிறார். தைரியமாக முடிவெடுப்பாரா தெரியாது. அவங்க கட்சிக்குள்ள ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குது, நம்ம பாஜகவோட எதுக்கு போகணும் தேவையில்லாமல், பாஜக கொஞ்ச நாள் நம்ம கட்சியை காலி பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம இப்போ தாவேக்காவோட போயிட்டாருன்னு அப்படின்னு. இப்போ இவங்க பாஜக என்ன நினச்சாங்க,
அதிமுகவை கொஞ்ச நாள் சைட்லைன் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த நம்ம பிடிக்கலாம்னு பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டுனா, அதிமுக சைட்லைன் ஆனாலும் அந்த இடத்துல தாவேகா வந்து உட்காந்துரும் போல இருக்கு. பாஜக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அது அவங்களுக்கு ஒரு இடியா இருக்கு. என்னடா அது, நம்ம அந்த இடத்த பிடிக்கலாம் பார்த்தா அந்த இடத்துல தாவேகா வந்துடும் போல இருக்கு. அதனால தாவேகாவை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் தாவேகாவை கூப்பிட்டு கூட்டணி வச்சு திமுகவை தோக்கடிக்கலாமான்னு எண்ணம் இருக்கு. ஒன்று தாவேகாவை கண்ட்ரோல் பண்ணணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அடக்கணும், அதுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும். அது சிபிஐ மூலமாக கொடுக்க போகிறாங்களா இல்லைன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இல்லை தாவேகாவை அதன் மூலமாக மிரட்டி தாவேகாவை கூட்டணி கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் அதிக இடங்கள் வாங்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும். இது ரெண்டு விஷயத்தில் எது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக அவங்களுக்கு 29 தான் முக்கியமான இது. ஸோ இந்த வாட்டி வந்து அதிமுக போகிற மாதிரி இருந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க அதிமுக தாவேகா ஒன்றா போனாலும் போயிடும், பாஜக விட்டுட்டு அதிமுக வந்தாலும் வந்துடும்னு சொல்கிறாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை வந்து அதிமுக பாஜக ரெண்டும் இருக்கிற இடத்துல தாவேகா போகுமானா அதுக்கான முயற்சி நடக்கலாம். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அந்த 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 விஷயம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படியே நிறைவேறினா கூட எடுத்த உடனே தாவேகா அடி வாங்கிடும். ஆக்சுவலாக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்த உடனே அது கண்டிப்பாக ஒரு 15% ஓட்டை முதலே இழந்துடும். அது ஆக்சுவலாக அந்த அணி முதல்ல இழந்துடும். அது இன்னும் திமுகவுக்கு வெற்றி வந்து ரொம்ப சுலபமாயிடும் ஆக்சுவலாக. ஏன்னா அலைன்ஸ்ன்றது இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு இந்த தேர்தலில். அலைன்ஸ் பில் பண்ணிட்டேன்னு சொன்னாலுமே அதிமுக இன்னும் வீக்கா இருக்குன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. தாவேகா தனித்து நின்று வீக்காக தான் இருக்கு. அது சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, பன்னீர்செல்வம் போயிட்டாரு, அவங்களுக்கெல்லாம் சவுத்தில் ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்கு. தினகரன் வந்து இந்த அணியில் சேர்ந்தா கூட அவருடைய ஓட் பேங்க் எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் அவருடைய ஓட் பேங்க். அது இவர் பின்னாடி தினகரன் பின்னாடி போகுமா இல்லையான்னு தெரியல. பாமகவும் பிளவுபட்டு கிடக்கு, அந்த ஓட் பேங்க்கும் ஃபுல்லாக வருமா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுகவும் வீக்கா இருக்கு, பாமகவும் பிளவுபட்டு இருக்கு, தினகரன் ஓட் பேங்க் அவர் பின்னாடி போகுமா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அது எப்படி அந்த கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்ப பல சிக்கல்கள்ல தான் அதிமுக கூட்டணி அது பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, திமுக மேல மக்களுக்கு விருப்பம் இருந்தா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது உண்மைதான். 50 வருஷமா அது இருந்தது உண்மைதான். இந்த எலெக்ஷன் வித்தியாசமான எலெக்ஷன். திமுக மேல விருப்பம் இருந்தா அதிமுகவுக்கு முழுசா விழுந்த ஓட்டு இப்போ கொஞ்சம் மாறி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு முழுசா அந்த திமுக எதிர்போட்டு போகாது இல்லையா? அப்போ அவங்க முழுசா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தாவேகாவுக்கும் போகும். அப்போ அந்த எதிர்ப்போட்டு எப்படி கன்சாலிடேட் பண்றது? தாவேகாவையும் அதிமுக அணியில் சேர்த்தாதான் திமுக எதிர்ப்போட்டு முழுசா வரும். அந்த ஆங்கிள் தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா ஓட்டு சிதறக்கூடாது, அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக விஜய் அவர்களை உள்ள கூட்டு வர பாக்குறாங்க அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இப்போ விஜய் அவர்கள் தனித்து நின்றா எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் சார் 26ல? அவர் தனித்து நின்றார்னா வந்து ஓட்டு சதவீதம் வாங்கலாம். குறைந்தபட்சம் என்னுடைய கணிப்புல 15, குறைந்தபட்சம் 15%, அதிகபட்சம் 70% வரையும் அவர் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5லேருந்து 10 சீட் வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில தொகுதிகளை அவர் வாங்குவார். ஒரு 5லேருந்து 10 தொகுதிகளை வாங்குவார். அது வந்து 15% ஓட்டு வாங்கினா சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை 20% வரையும் போனார்னா ஒரு 5 தொகுதிகள் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பார்க்கணும். ஆனால் அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லைங்க. எழுதியே கூட கொடுக்கல, நான் கொஞ்சம் கூட கிடையாது. அவர் நிற்கிற தொகுதியில் வேணா வெற்றி பெற வாய்ப்பு. அவர் நிற்கிற தொகுதியில் அவர் வேணா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நிற்கிற தொகுதியை பொறுத்து இருக்கு. திமுகவுக்கு செல்வாக்கான ஏதோ ஒரு தொகுதியிலையோ இல்லை அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதியிலையோ நின்றுட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடும். அதனால அவரை பொறுத்த மட்டும் தொகுதியை கூட வந்து செலக்ட் பண்ணி நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். விக்கிரவாண்டிலாம் வின் பண்ண வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து விருதாச்சலத்தில் நின்னா வின் பண்ணுவார் ஓரளவுக்கு. வேற எங்கேயாவது இங்கே பெரம்பூரில் வந்து நின்று வச்சுக்கோங்க, கிறிஸ்தவரெல்லாம் நம்ம ஓட்டு போடுவாங்கன்ட்டு அங்கே வின் பண்ணுறது சொல்ல முடியாது. அங்கெல்லாம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கு, வின் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த தேர்தல் சீமானே திருவொற்றியூர்ல தோத்தார்ல. ஆமா, ஆனா இந்த தேர்தல் தான் விஜய் அவர்களுடைய அந்த மதிப்பு கணிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும். ஏன்னா இதை வச்சுதான் அவங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் இம்பாக்ட கொடுப்பாரு. இந்த எலெக்ஷன்ஸ் வந்து அவருடைய ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் எத்தனை % ஓட்டு கையில வச்சிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தபோது 72ல் 73ல் திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றது மூலமா தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறத காமிச்சார். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இடைத்தேர்தல், சட்டசபை இடைத்தேர்தல் நடந்தபோது வின் பண்ணும்போது தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறத காமிச்சார். 77 நோக்கி போகும்போது சர்க்காரிய கமிஷன் வந்து எமர்ஜென்சியில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. கருணாநிதி மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்பட்டது. அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டு அது எம்ஜிஆருக்கு ஒரு ஆதரவாக மாறித்து. அப்போ ஏற்கனவே வந்து வின் பண்ணதுனால பல எலெக்ஷன்ஸில் அவருக்கு ஒரு மக்கள் ஆதரவு இருக்குன்றது தெளிவாக இருந்தது. ஆக்சுவலாக 77 அவர் வின் பண்ணுறது தெரிஞ்ச விஷயமா இருந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர் எந்த இடைத்தேர்தலையும் நிற்கல. இதுக்கு முன்னாடி இப்போ தான் நேரடியாக ஒரு சட்டசபை பொது தேர்தல் வந்து நிற்கிறார். அப்போ இவருக்கான வாக்கு வங்கி என்ன நமக்கு தெரியாது. இவருக்கு கூட்டம் வரதை மட்டுமே நம்ம வச்சுட்டு நம்ம பேச முடியாது. அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது தான் பாயிண்ட்டு. அப்படியே ஓட்டானாலுமே வின் பண்ணுற அளவுக்கு ஓட்டு வாங்கி தருமான்றது, ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்கி தருமான்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது. அதனால தான் நம்மளால கணிக்க முடியல. பர்சன்டேஜை கணிக்க முடியுமே தவிர, ஓரளவுக்கு சர்வேல மூலமாக ஒரு பர்சன்டேஜ் கணிக்க முடியுமே தவிர சீட்ஸ் கணிக்க முடியல. ஏன்னா ஒரு தொகுதியில் நீங்கள் 30,000 ஓட்டு வாங்கினா கூட 234 தொகுதியில் ஒரு கணிசமான பர்சன்டேஜை காமிக்கலாம் நீங்கள்.
ஆனால் நீங்கள் ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 1 லட்சம் ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அந்த 1 லட்சம் ஓட்டு விஜய்க்கு இருக்கான்றது கேள்விக்குறியா இருக்குது. சப்போஸ் அவர் பக்கத்தில் காங்கிரஸ் போய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இமேஜை பூஸ்ட் பண்ணியிருக்கும். அது இப்போ போகாதனால, அதுவும் யாரும் எந்த கட்சியும் அவர் கூட இல்லாதனால ஒருவேளை ராமதாஸ் போய் சேருவாராலே தெரியாது. ராமதாஸ் போய் சேர்ந்தாலும் மத்திய வட மாவட்டங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர மற்றபடி வேற பெரிய அளவு உபயோகமாக இருக்காது ஆக்சுவலாக. அதனால அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகமான பர்சன்டேஜ் வாங்கி ஓட்டு வாங்குவாரா வாங்குவார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். விஜய் அவர்களுடைய முக்கிய முடிவுகளில் தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னு தொடர்ந்து பேசுவோம். நன்றி.